ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சொல்கிற மாதிரி சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கும் ஸ்கின் கேர் ஒரு ஃபேஸ் பேக் போட போகிறோம். லேடிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் வர்ற ஃபேஸ் பேக்காக ஸ்கின் கேர் என்னன்னாலும் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கடுக்காய் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலாம், கடுக்காய் சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம். ஆனால் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கடுக்காயை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், அதாவது இதை குடிக்கவும் செய்யலாம். இது வந்து நம்ம பொடியாக வாங்கி ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடுக்காய் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நிறைய பலன் இருக்குன்றத நம்ம எல்லாருமே தெரியாமலே இருப்போம். நான் கூட இப்போ இதை வந்து ஃபேஸ் பேக்குக்காக தான் மெயினாக நான் இதை வாங்கினேன். எந்த நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாலும் ஒரு 20 ரூபாய்க்கே இந்த கடுக்காய் கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ ஒரு நான் ஆட்டுக்கல் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி தான் இந்த கடுக்காய் தோலை உரசி ஃபேஸ் பேக்காக போட போகிறேன். உங்களுக்கு கல் இருந்துச்சுன்னா சொரன்னு இருக்கும் இல்லையா, தேய்க்கிற கல், அந்த கல்லை உரசினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு தேய்க்கிறதுக்கு. நீங்கள் ஓவர் நைட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டிங்கன்னா தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் ஊற வச்சேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடுக்காய். பவுடராகவும் போடலாம், நீங்கள் தோலாகவும் உரைச்சி போட்டுக்கலாம். பிம்பிள்ஸ் இருந்த அடையாளமே தெரியாது, பிம்பிள்ஸ் வரவும் வராது. இதை கொஞ்ச நேரம் நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல கூலிங்காக இருந்துச்சு என்னோடய ஃபேஸு. நான் வந்து யூஸ் பண்ணுறது மெயினாக என்னோடய ஓப்பன் போர்ஸுக்காக. நிறையவே ஓப்பன் போர்ஸ் நமக்கு இருக்கும், அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். ஒரு நாளைக்கு 2 தடவை இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு பொருளையும் ஒரு தடவை போட்டோன்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது, அதை ரெகுலராக போட்டோம்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து டெய்லி 2 வேளை நீங்கள் அப்ளை பண்ணலாம், காலையிலையும் சாயங்காலமும். ரொம்ப நேரம் ஃபேஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தாய் என்ற வார்த்தைக்கு வேற ஒரு மறுவார்த்தை ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த தாயை விட சிறந்ததான் இந்த கடுக்காய். கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் வாழலாம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா இளமையாய், என்றைக்குமே இளமையாக நம்ம வாழலாம். கடுக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம தோலில் இருக்க சுருக்கம் எல்லாமே போயிட்டு ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்கின் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவுமே ரொம்ப இளமையாக இருப்போம். நிறைய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். இது வந்து ஒரு மருத்துவம், நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம் மட்டும் இல்லாமல் தமிழ் மருத்துவம், சீன மருத்துவம், ரோமானிய மருத்துவம், ஆயுர்வேதம், கிரேக்கா, இந்த மாதிரி எல்லா மருத்துவத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக சொல்கிற ஒரே ஒரு பொருள் இந்த கடுக்காய் தான். பழைய காலத்துலலாம் போர் நடக்கும் இல்லையா, போர் நடக்கிற இடத்துலையே ரத்தம் போயிட்டு இருக்கிற அந்த காயத்துக்கு கூட இந்த கடுக்காயை வச்சு உடனே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப போருக்கு தயாராகிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டானதான் இந்த கடுக்காய். அதாவது காயங்களை உடனே எந்த ஊண்டாக இருந்தாலும் ஆன்டிசெப்டிக் மாதிரி அந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா உடனே ரத்தப்போக்கும் நின்றும், காயமுமே சீக்கிரம் ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் நோய், அதாவது மறதி, மூளையில் ஏற்படக்கூடிய இந்த பெரிய வியாதிக்கே இந்த கடுக்காய் வந்து ரொம்ப பெஸ்ட் மெடிசன்ன்றாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இது உதவுதுன்றாங்க. நிறைய மருந்தெல்லாம் சாப்பிடும் இல்லையா, அந்த மருந்துங்களுக்கெல்லாம் இதில் இருந்தால் மூலக்கூறு பொருள் இதில் இருந்தால் தயாரிக்கிறாங்க. எல்லா மருந்துக்கும் இதிலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா இது ஒன்றை சாப்பிட்டோம்னா நம்ம நிறைய நோயிலேருந்து தப்பிக்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் அவதிப்படுறாங்க. அதுக்கு உடல் எடை குறையிறதுக்கு, அப்புறம் குடலில் வர்ற பெரிய வியாதிக்கு எல்லாத்துக்குமே இந்த கடுக்காய் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கடுக்காயை கொஞ்ச நேரம் நான் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் விட்டுட்டு வாஷ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு க்ளோ தெரிஞ்சு ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். இது வந்து சின்ன வயசில் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இன்னிலேருந்து நான் அந்த கடுக்காயை இன்டேக்காக எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக இன்னிலேருந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ஒரு ஷேர் கொடுங்க. நைட்டில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வயிறில் இருக்க கழிவெல்லாம் ஈஸியாக க்ளீன் ஆகிடும்.
மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.